ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் கதைகள், உங்களுக்கு பிடித்த கதைகள், நாவல்கள் எல்லாமே இருக்கும். படித்து மறந்து போன கதைகள் அல்லது படித்து ஞாபகத்தில் இருக்கிற கதைகளாக இருந்தாலும் இன்னொரு தரம் கேட்க மாட்டோமா, படிக்க மாட்டோமாங்கிற ஆர்வத்தில் இருக்கக்கூடிய கதைகள், நாவல்கள் தான். அதே நேரத்தில் படிக்க தவறிய கதைகள், தவறவிட்ட கதைகள் எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கதையை கேட்டுட்டு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு நாவல். திரு தேவி பாலா அவர்கள் எழுதிய நாவல் பொறுத்தது போதும் அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல். தேவி பாலா அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான எழுத்தாளர். எக்கச்சக்கமான சிறுகதைகள், நாவல்கள், குடும்ப நாவல்கள், கிரைம் ஸ்டோரிஸ் நிறைய எழுதியிருக்காரு. டிவி சீரியல்களை வந்து நிறைய அவருடைய கதைகள் எழுதியிருக்காரு, வசனங்கள் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க பத்தி நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரபலமான எழுத்தாளர் திரு தேவி பாலா அவர்கள். அவர் எழுதின நாவல் தான் பொறுத்தது போதும். நம்ம கேட்கலாமா? தேவி பாலா அவர்கள் எழுதிய நாவல் பொறுத்தது போதும், எ ஃபேமிலி ஸ்டோரி, பகுதி 1. ஸோ அந்த பகுதி 1க்கு போறதுக்கு முன்னாடி இந்த நாவலுக்கு தேவி பாலா அவர்களே வந்து ஒரு முன்னுரை எழுதியிருக்காரு. அதை படிச்சுட்டு நாம அதுக்கப்புறம் கதைக்குள்ள போகலாம். முன்னுரை ஃப்ரம் தேவி பாலா. திருமணம் முடித்து தங்கள் வீட்டுக்கு மருமகளாக வாழ வரும் பெண் படித்தவளாக, திறமைசாலியாக, சம்பாதிக்கும் அழகான பெண்ணாக அமைந்துவிட்டால் அதற்காக சந்தோஷப்படாமல் அவளை வீழ்த்த சிலர் துடிப்பதை இன்றும் பல வீடுகளில் நாம் காண்கிறோம். அது மட்டுமல்ல, அவளது தாம்பத்திய வாழ்வில் விரிசலை உண்டாக்க மாமியார், நாத்தனார் கூட்டு சேர்ந்து அடிக்கும் கூத்தும் நிஜமாகவே சில இடங்களில் நடக்கத்தான் செய்கிறது. ஏன் வீட்டுக்குள் இது போன்ற வில்லிகள் பெருகிவிட்டார்கள்? அதை தோலுரித்து காட்டும் நாவல்தான் இது. இது கதையல்ல, நிஜம். அன்புடன் தேவி பாலா. அத்தியாயம் 1. கடற்கரை சாலையில் மாலை 6 மணிக்கு காத்திருந்தாள் ராசி. கடிகாரம் பார்த்தாள். மேலும் 15 நிமிஷங்கள் கூட சன்னமாக பொறுமை இழக்கத் தொடங்கினாள். செல்போனில் துவாரகேஷ் எண்களை முயற்சி செய்தாள். அடித்துக் கொண்டிருந்தது. அவன் எடுக்கவில்லை. மேலும் 15 நிமிஷங்கள். லேசாக இருட்ட ஆரம்பித்தது. ராசி தனியாக நின்றதால் 6 முதல் 60 வரை நோட்டம் விட்டுக்கொண்டே போனது. அது வேறு அதிகபட்ச எரிச்சலை தர ராசி கடுப்பாகி புறப்பட்டு சாலைக்கு வந்துவிட்டாள். பார்க்கிங்கில் இருந்த தன் ஸ்கூட்டரை உருவினாள். தலைக்கவசத்தை எடுத்து மாட்டினாள். அதில் உட்கார்ந்து ஸ்கூட்டரை இயக்க, ராசி போகாத, இதோ நான் வந்துட்டேன். குரலை தொடர்ந்து துவாரகேஷ் தன் ராயல் என்ஃபீல்டு வண்டியை கொண்டு வந்து நிறுத்தினான். இல்ல, நான் போகணும். கோவப்படாத ராசி. கோவப்படாம? உன்னை 5:30க்கு பீச்சில் இருக்க சொன்னேன். உனக்கு 5க்கு டியூட்டி முடியுது. இங்க பைக்ல வர 10 நிமிஷங்கள் தான் ஆகும். ஆனா 1 மணி நேரம் தாமதமா வந்திருக்க. என்னால நேரத்தை பராமரிக்காதவங்க கூட மாரடிக்க முடியாது. காரணம் இல்லாம நான் இந்த சாயங்கால நேரத்துல உன்னை வர சொல்ல மாட்டேன் துவாரகா. இத பாரு ராசி, கடைசி நேரத்துல ஜிஎம் கூப்பிட்டு ஒரு வேலை தந்து இப்பவே முடிச்சு கொடுன்னு என் தோல்ல ஏறி உட்கார்ந்துட்டார். நான் முடியாதுன்னு சொல்ல முடியுமா ராசி? அத ஒரு போன் பண்ணி சொல்ல உன்னால முடியாதா? அதுக்கு கூட எனக்கு அவகாசம் இல்ல. முடிச்சிட்டு மூச்சிறைக்க புறப்பட்டா ரூட் டைவர்ஷன். சுத்திக்கிட்டு வர்றேன். மத்தவங்க கஷ்டங்களை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா ராசி? சரி, இங்கே இருட்டாயிருச்சு, வண்டி எடு, ரத்னா கேப்ல உட்காரலாம். இருவரும் வண்டி எடுத்து திருவல்லிக்கேணி வந்து ரத்னாவில் இடம் பிடித்து உட்கார, நான் மத்தியானம் சரியா சாப்பிடல, சாம்பார் இட்லி சொல்லவா? இந்த நேரத்துல சாம்பார் இட்லியா? ஏன், பசிக்கு நேரம் உணவுப் பொருட்களோட வகையறாக்கள் உண்டா என்ன? சரி, எனக்கு வெறும் காஃபி மட்டும் போதும். ஒரு காஃபி, 4 இட்லி, ஒரு குவளை சாம்பார் என்றான் துவாரகா. சொல்லு ராசி. உனக்கு பசி மயக்கத்துல காது கேட்காது. காலையில உங்க வீட்டுல டிஃபனை சாப்பிட மாட்டியா? அம்மா சீக்கிரம் எழுந்து எப்ப சமைச்சாங்க? அன்னிக்கு தலைவலி. கிச்சன்ல விளக்கே எரியல. அண்ணன் 6 மணி டியூட்டிக்கு போயாச்சு. அப்பா 10 மணி சாப்பாடு. என் ஒருத்தனுக்காக யார் பாடுபடுவாங்க? ஏன், நீயும் அந்த வீட்டுல ஒருத்தன் தானே? நீ சீக்கிரம் என்னோட வீட்டுக்கு வந்து சேரு ராசி. நேரத்துல சாப்பிடுறது இல்ல, நேரத்தை கடைபிடிக்கிறது இல்ல. நீ ஷேவ் பண்ணி எத்தனை நாளாச்சு? தாடியில நிறைய நரைமுடி. என்ன துவாரகா இப்படி இருக்க?
உன்னை நிறைய மாத்தணும்னா. இட்லியும் குவளையில் சாம்பாரும் வந்தது. சாம்பார் இன்னும் வேணும்னா. இத முதல்ல சாப்பிடுங்க தம்பி, தர்றேன். துவாரகேஷ் குவளையில் 2 இட்லிகளை போட்டு கையை விட்டு கரைத்தான். ஏய், என்ன செய்யற நீ? பாரு இப்ப. நன்றாக கரைத்து அதை குடிக்கத் தொடங்கினான். 4 இட்லிக்கு 3 குவளை சாம்பார். குறைந்தபட்சம் 1 லிட்டருக்கு மேல் சாம்பார். குடித்து முடித்து பெரிதாக ஏப்பம் விட்டான். உனக்கு காஃபி வந்தாச்சு, குடி ராசி. நீ பண்ணின கூத்த பார்த்து அசிங்கமா இருக்கு. எனக்கு வாந்தி வருது. ஐயோ, உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணுமான்னு இப்ப எனக்கு யோசனை இருக்கு. நான் ஹோட்டல்ல உன்னை இந்த மாதிரி இத்தனை அசிங்கமா இதுக்கு முன்னாடி எப்படி பார்க்காம தவறிட்டேன்? ரத்னாவுக்கு நாம சேர்ந்து வந்ததில்லையே. உன்னை படுமோசமா வளர்த்திருக்காங்களே. ஐயோ, உன்னை என்னால மாத்த முடியுமா? ராசி, ஏன் இதையெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கிற? இதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள். இதனால யாருக்கு என்ன கெடுதல்? பல பேர் பார்க்கிற பப்ளிக்ல நீ இந்த மாதிரி சாம்பார் குடிக்கிறத எத்தனை பேர் கேவலமா பார்த்தாங்க தெரியுமா? துவாரகா, நாம தனி மனுஷங்க இல்ல. இந்த சமூகத்துல பல பேருக்கு மத்தியில வாழறோம். ஒரு குறைந்தபட்ச நாகரிகமாவது வேண்டாமா? நீ படிச்சவன், பட்டதாரி, ஒரு நல்ல உத்தியோகத்துல இருக்க. பல பேர் கூட சேர்ந்து தினசரி வாழறோம். ஒரு கண்ணிய வேண்டாமா? குடும்பத்துல வேலை பார்க்கிற இடங்கள்ல இந்த மாதிரி பொது இடத்துல கவனமா இருக்க வேண்டாமா துவாரகா? தாயே ராசி, உபதேசம் போதும். எதுக்கு இந்த அவசரமான சந்திப்பு? அக்கா பிரசவம் முடிஞ்சு 6 மாசமாச்சு. அவ புருஷன் வீட்டுக்கு போயிடுவா. அதனால என்னோட கல்யாண பேச்ச வீட்டுல எடுக்க தொடங்கியாச்சு. நீ நம்ம சங்கதிய சொல்லலையா? உன்னை ஒரு வார்த்தை கேட்ட பிறகு பேசலாம்னு தான் இருக்கேன். ஏதாவது பிரச்சனை வருமா? அதுக்காக நான் யோசிக்கல. இது என்னோட வாழ்க்கை. முடிவை நான் தான் எடுக்கணும். இது தொடர்பா நான் உங்ககிட்ட குடும்பங்கள்ல நிறைய பேசணும். உங்ககிட்ட சம்மதம் கேட்டுக்கிட்டு நான் வீட்டுல பேசணும். நீ சொல்லிட்டியா உன்னோட வீட்டுல? இல்ல ராசி, நானும் நீ பச்சை கொடி காட்டின பிறகு பேசலாம்னு இருக்கேன். நீயும் நானும் 1 வருஷத்துக்கு மேலா பழகுறோம். மனசுக்கு பிடிச்சு நண்பர்களாகி அப்புறம் காதலிக்க தொடங்கணும். இது வரைக்கும் இறங்கி பேசல. கல்யாணம் தொடர்பா நாம பேசிட்டு வீட்டுல சொல்லலாம்னு சொல்றியா? அதுல தப்பில்ல ராசி. எல்லாத்தையும் நாம பேசிட்டா அப்புறமா குடும்பங்களை உள்ள கொண்டு வர்றது ஈஸி இல்லையா? நீ இப்பதான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேசுற துவாரகா. சரி, முதல்ல நீ பேசுறியா இல்ல நான் பேசட்டுமா? பெண்களுக்கு முன்னுரிமை. நீயே பேசிடு ராசி. எங்கப்பா தனியார் பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருந்து ரிட்டையர் ஆனவர். சம்பாதிச்சது எதுவும் பெருசா நிக்கல. கூட்டு குடும்பத்துல வாழ்ந்து பெத்தவங்க உடன்பிறப்புன்னு தந்து தனக்காக வாழாம வீணா போனவர் எங்க அப்பா. எங்க அம்மாவால அதை தடுக்கவும் முடியல. தடுக்கிற சூழ்நிலையும் அம்மாவுக்கு இல்ல. அதனாலதான் நினைச்சபடி நிம்மதியா வாழ முடியலன்னு அம்மாவுக்கு அப்பா மேல கோபம். அதனால 2 பேருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து எலியும் பூனையுமா ஆயிட்டாங்க. நாங்க 2 பொண்ணுங்க. அக்கா பெருசா படிக்கல. அதனால வேலைக்கும் போகல. அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட மணிகண்டன் வெறும் எலக்ட்ரீஷியன். ஓரளவுதான் வருமானம். பாதி நாள் அக்கா இங்கதான் இருப்பா. அம்மா சின்னதா மெஸ் மாதிரி நடத்துறதுனால குடும்பம் தப்பிச்சது. நான் எம்காம் படிச்சு தனியார்ல வேலைக்கு சேர்ந்து 4 வருஷங்களா குடும்பம் ஓடுது. அதனால பணத்துக்கு பிரச்சனை இல்லை இப்போ. நீ என்ன சொல்ல வர? நம் கல்யாணத்துக்கு பிறகு உன் சம்பளத்தை முழுசா உங்க அம்மா கிட்ட தரணும்னு சொல்ல போறியா? அப்படி சொன்னா உன்னோட பதில் என்னவாக இருக்கும் துவாரகா? நான் தடுக்க மாட்டேன். தாராளமா கொடுன்னு சொல்லுவேன். ஆனா நான் அதுக்கு தயாரா இல்ல. அக்கா பிரசவம் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு. அவ இனிமே இங்கே செல்லம் கொஞ்சினது போதும். மூட்டையை கட்ட வேண்டியதுதான். வீடு சொந்த வீடு. அம்மா நடத்துற மெஸ்ஸு அப்பா அம்மாவுக்கு போதும். பற்றாக்குறை இருந்தா நான் தரலாம். அது நியாயமான செலவா இருந்தா. மத்தபடி நாம வாழணும் துவாரகா. இனி நீ உன்னை பத்தி சொல்லலாமே. எங்கப்பா ரயில்வேல வேலை பார்த்தவர். மாசம் 15,000 பென்ஷன் வருது. அண்ணன் ஃபேக்டரியில சூப்பர்வைசர். சம்பளத்துல பெரும் பகுதிய அண்ணி அமுக்கிடுவாங்க. மீதி தவிர அப்பா பணத்துல மாசம் 5,000. என்னோட சம்பளத்துல 90% வீட்டுக்கு செலவாகுது. வேலைக்கு போற மருமகள் தான் வேணும்னு அம்மா பிடிவாதமா இருக்காங்க. நீ அந்த வீட்டுக்கு வாழ வந்த பிறகு பல விஷயங்களை முடிவெடுக்கணும். நாம இன்னும் கொஞ்சம் பேசணும் துவாரகா. இனி பேச என்ன இருக்கு? அத நாளைக்கு காலையில 7 மணிக்கு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நீ வா. அங்க உட்கார்ந்து பேசலாம். கற்பகாம்பாள் மெஸ்ல போலி ரொம்ப நல்லா இருக்கும்.
ஏன் துவாரகா, சாப்பாடு தான் பிரதானமா உனக்கு? அதுக்குத்தானே வாழறோம். இல்ல, நான் சாப்பாட்டுக்காக வாழல, வாழ்றதுக்காக சாப்பிடுறேன். அத்தியாயம் 2. ராசி இரவு 8 மணிக்கு வீட்டுக்குள் நுழைந்தாள். அக்கா சுசீலாவின் கணவன் மணிகண்டன் வந்திருந்தான். குழந்தை அழுது கொண்டிருந்தது. அம்மா மாப்பிள்ளையை உபசரித்துக் கொண்டிருந்தாள். அவன் 9வது தோசையை உள்ளே தள்ளிக் கொண்டிருந்தான். அவனும் சாப்பாட்டு ராமன் தான். மாமியார் வீட்டுக்கு சாப்பிடுவதற்காகவே வருவான். முடித்ததும் உள்ளே போய்விடுவான். அக்கா சுசீலாவும் போய்விட முகத்தை கழுவி உடை மாற்றிக் கொண்டு வந்தாள் ராசி. டீ தரட்டுமா ராசி? வேண்டாமா, அக்காவை கொண்டு போய் விட நாள் பார்த்தாச்சா? இல்லடி, அதுல ஒரு சிக்கல். என்ன பிரச்சனை? அவங்க மாமியாருக்கு கர்ப்பப்பையில கட்டியாம், ஆபரேஷன் செய்யணுமா. அத முடிச்சா அந்த அம்மா 6 மாசம் ரெஸ்ட் எடுக்கணுமா. இவ இப்ப போய் என்ன செய்வா? அக்கா போய்த்தானேமா ஆகணும். அந்த அம்மாவுக்கு உதவ வேறு யாரு இருக்காங்க? என்னடி பேசுற நீ? கை குழந்தைய வச்சுக்கிட்டு மாமியாரை இவளால எப்படி பாத்துக்க முடியும்? அந்த அம்மா இவளுக்காக என்ன செஞ்சிருக்கு? அது சாதாரணமா இருந்தாலே ஊர்பட்ட மாய்மாலம் பண்ணிக்கிட்டு மயங்கி உட்காரும். இப்ப ஆபரேஷன் முடிஞ்சா அது படுக்கையை விட்டு எழுந்திருச்சு வருமா? இவ இன்னும் 1 வருஷத்துக்கு அந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. அவ வரமாட்டா மாப்ள. நீங்க இங்க வந்துடுங்கன்னு நான் சொல்லிட்டேன். அவர் உடனே சரின்னு சொல்லி இருப்பாரே. சோறு கண்ட இடம் சொர்க்கமாச்சு அவருக்கு. ஏய், மெதுவா பேசுடி, மாப்பிள்ள காதல விழுந்தா தப்பாயிடும். சுசீலா ரோசக்காரி, சொல் தாங்க மாட்டா. ரோசக்காரி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பிறந்த வீட்டுல இருக்க போறா? கேட்டு சொல்றியா? அதை விடு. உன்னோட வரன் விஷயமா 2 ஜாதகங்கள் வந்திருக்கு. அதுல ஒண்ணு மணலில. நிறுத்துமா. என்னோட கல்யாண விஷயமா பேசுறதுக்கு முன்னால பல முடிவுகளை இந்த வீட்டுல தெளிவா எடுத்தாகணும். நீ இப்ப எதுவும் பேச வேண்டாம். ஒரு சலிப்புடன் உள்ளே வந்தாள் ராசி. அப்படியே படுத்து விட்டாள். இப்போதெல்லாம் பல பெண்களுக்கு மாமியாரை விட அம்மாதான் எதிரியாக இருக்கிறார்கள். மற்றவர் தோளில் ஏறி சவாரி செய்வதே சிலருக்கு காலம் முழுக்க வாடிக்கையாகிவிட்டது. வெறுப்பாக இருந்தது. கதவு ஓசைப்பட்டது. திரும்பினாள் ராசி. அப்பா உள்ளே வந்தார். சாப்பிட வரியாமா? இல்லப்பா, பசிக்கல. என்னப்பா, ஏதாவது வேணுமா? என்னால முடியலம்மா. சொன்னா உங்க அம்மாவுக்கு என் மேல கோபம் வரும். சுசீலா ஒரு குழந்தை பெத்தாச்சு. குழந்தைக்கும் 6 மாசம் ஆச்சு. மாப்பிள்ள எந்த ஒரு பொறுப்பையும் ஏத்துக்கிறது இல்ல. செலவுக்கு பணமும் தர்றதில்ல. மெஸ்ல வர பணம் எல்லாம் செலவாகி நீ மட்டும் நல்ல உத்தியோகத்துல இருந்து சம்பாதிக்கலன்னா நம்ம குடும்ப நிலைமை என்னமா ஆறுது? உங்க அக்காவே இங்கிருந்து போக மாட்டா. அவளே போக தயாரானாலும் உங்க அம்மா விட மாட்டா. நான் அத போய் கேட்டா, உங்க குடும்பத்தை நீங்க கட்டிக்கிட்டு அழுத காரணத்தாலதான் நம்மால தலை தூக்க முடியல. என் பொண்ணுக்கு நான் செய்யறத தடுக்கிற உரிமை யாருக்கும் இல்லைன்னு என்கிட்ட ஆத்திரப்படுறாமா. அது நியாயம்தானேப்பா? என்னம்மா இப்படி பேசுற? பின்ன பெத்தவங்க உடன்பிறப்புகளுக்கு ஓரளவு செய்ய வேண்டியதுதான். அதுக்காக மொத்த பாரத்தையும் இழுத்து தலையில நீங்க போட்டுக்கிட்ட காரணமா என்ன கிடைச்சது உங்களுக்கு? விளைவு உங்க 2 பேர் மத்தியில இணக்கம் இல்லாம போச்சு. பாதிப்பு இப்ப யாருக்குப்பா? நீ சொல்றது எல்லாமே நியாயம்னு எனக்கு புரியுதுமா. காலதாமதமா புரிஞ்சு என்னப்பா லாபம்? அக்காவை முதல்ல பேக் பண்ணணும். அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கே, அத அவ பாத்துக்கட்டும். இதுக்கு உங்க அம்மா ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டா. இதுல மாப்பிள்ள நல்லா குளிர் காயறார். சுசீலாவை கெடுத்ததே உங்க அம்மா தான். அவளை தன் கால்ல நிக்க விடாம தடுத்து, அவளை எப்பவும் ஆதரிச்சு, அவ மாமியார் கூட ஒட்ட விடாம தடுத்து, கேட்டா என்னோட கடந்த கால குறைகளை சுட்டி காட்டி என்கிட்ட சண்டைக்கு வரா. வீட்டுல நிம்மதி கொலையுது ராசிம்மா. இல்லப்பா, பூனைக்கு யாராவது மணி கட்டித்தான் ஆகணும். அத நான் செய்யறேன். உனக்கு எதுக்குமா கெட்ட பேரு? சம்பாதிக்கிற பணத்துல 90% நீ இந்த குடும்பத்துக்காக செலவழிக்கிற. உனக்கு சீக்கிரம் கல்யாணமாகி நீ வாழணும். இத சொல்ற தகுதி எனக்கு இல்ல. காரணம், என்னோட கையில பணம் இல்லையே. பரவாயில்லப்பா, நீங்க வருத்தப்பட வேண்டாம். இதத்தான் நான் நாளைக்கு பேச போறேன். நீங்க மனசுல போட்டுக்க வேண்டாம். எதையும் முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன். நீங்க போய் படுங்க. காலையில் அம்மா சீக்கிரமே 4 மணிக்கு எழுந்து மெஸ் நடத்த ஆரம்ப வேலைகளை செய்ய தொடங்க அப்பாவும் சரிசமமாக உதவி செய்வார். அப்பா சமைக்க கூட கற்றுக்கொண்டு விட்டார். மெஸ் ஓரளவு நன்றாகவே ஓடுகிறது. 60 வாடிக்கையாளர்கள், தினசரி 3 வேளை உணவு. வேலைக்கு ஆள் போட்டால் கட்டுப்படி ஆகாது என அப்பா அம்மாவும் தான் முழுமையான உழைப்பு. ஒரு நாளைக்கு 20 மணி நேர உழைப்பு. தவிர அக்காவின் கை குழந்தை பராமரிப்பு. அக்கா ஒரு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டாள்.
மாப்பிள்ளை மணிகண்டன் வகையாக சாப்பிட 3 வேளையும் ஆஜராகி விடுவார். ராசி எழுந்து குளித்து கூடத்துக்கு வந்தாள். அப்பா காலை உணவை வாடிக்கையாளர்களுக்கு பரிமாற ராசி மற்றவர்களை அழைத்தாள். ஏதோ வரன் வந்திருக்கிறதா சொன்னியே? ஆமாண்டி ராசி, ஜாதகம் நல்லா பொருந்தி இருக்கு. பையனும் நல்ல வேலையில இருக்கான். கொஞ்சம் இரு, கல்யாணத்தை நடத்த பணத்துக்கு என்ன செய்ய போறோம்? கட்டின சேலையோட என்னை ஏத்துப்பாங்களா? ஏண்டி இப்படி பேசுற? நீ நல்ல உத்தியோகத்துல இருக்க. லோன் போட்டு பணத்தை புரட்டி கல்யாணம் செய்ய முடியாதா? நிறைய பிடித்தம் போகுமா? தவிர நான் கல்யாணம் முடிஞ்சு போனா பெரிய ஓட்டையா விழுங்க. அதை அடைக்கவும் நான் தான் கை கொடுக்கணும். தவிர அக்கா குடும்பம் எப்பவும் இங்கதான் இருக்கு. அந்த செலவு வேற. மாப்பிள்ள இருக்காரு, மெதுவா பேசுடி. அம்மா, உறக்க பேசினா தப்பில்ல. மாமா சம்பாதிக்கிறார், அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு. என் கல்யாணத்துக்கு மாமா கணிசமா ஒரு தொகையை தந்து உதவ முடியுமா? எங்களால எப்படி முடியும்? நான் வேலைக்கு போகல. இவர் ஒருத்தர் வருமானம் தான். அவரும் லட்சங்கள்ல சம்பாதிக்கல. தவிர மாமியார் மருத்துவ செலவு இருக்கு. எங்களால என்ன முடியும் என்றாள் அக்கா. முடியணும்க்கா. வயசான அப்பா அம்மா 2 பேரும் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகளா இருந்து நீ என்ன செய்யற? ராசி, நீ என்ன பேசுற? அவளால என்ன செய்ய முடியும் சொல்லு? அம்மா சீர, அவ பண உதவி செய்யணும்னு நான் சொல்லலம்மா. அது முடியாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா துரும்ப கிள்ளி அக்கா போடுறாளா? மெஸ்ல அவளால முடிஞ்ச உதவியை செய்ய முடியாதா? என்னடி பேசுற நீ? அவ பச்சை உடம்புக்காரி, அத மறக்காத. போதுமா, பிரசவம் முடிஞ்சு 2 மாசம் கூட முடியாம வேலைக்கு போற பெண்கள் எத்தனை பேர் இங்க இருக்காங்க தெரியுமா? பெத்தவ நான் இருக்கும்போது அவளுக்கேண்டி இந்த தலையெழுத்து? சரி விடு, நீ அவளை காலம் முழுக்க தாங்கி பிடிச்சுக்கிட்டே இரு. என்னோட கல்யாணம் பத்தி பேசாத. அவருக்கு ஒரு குடும்பம்னு இருக்கும்போது அதை நடத்த பார்க்கணும். காலம் முழுக்க மத்தவங்க தோல்ல ஏறி சவாரி பண்றது சரியான தெரியல எனக்கு. அம்மா, அவ எங்களை தான் கேவலமா பேசுறா. நாங்க போயிடுறோம். சொல்லாதேக்கா, செய். மணிகண்டன் இத்தனை பேச்சு நடந்தும் அதை எதையும் பொருட்படுத்தாமல் செட் தோசையை குருமாவில் புரட்டி உள்ளே தள்ளி கொண்டிருந்தான். நான் சுசீலாவை போக விட மாட்டேன்டி. யார் சொன்னாலும் சரி, நான் கேட்க மாட்டேன். அப்ப என்னோட கல்யாண பேச்சை நீ எடுக்காத. அப்பா வாடிக்கையாளர்களை முடித்து விட்டு உள்ளே வந்தார். இத பாரு ராசி, எனக்கு ஒரு அப்பாவா இருந்து பேச தகுதி இல்ல. அதுதான் தெரிஞ்சிருக்கே. ஆரம்பம் முதலே உங்க ஆளுங்களை கட்டிக்கிட்டு அழுத காரணமா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை. நிறுத்துமா. அப்பா தன்னோட உடன்பிறப்புகளை கட்டிக்கிட்டு அழுதது தப்புன்னா இன்னைக்கு அக்காவை அவளோட பிறந்த வீட்டுக்கு போக விடாம நீ செய்யறது மட்டும் சரியா? அதுக்கு நான் கப்பம் கட்டணுமா? அவளோட கல்யாணம், சீமந்தம், பிரசவம்னு எல்லாத்தையும் நான் தான் லோனு போட்டு செஞ்சேன். இதுவும் கூட பிறப்புக்கு செய்யறது தானே? இத சரின்னு சொல்லிட்டு அப்பா செஞ்சது மட்டும் தப்புன்னு எப்படி நீ சொல்லுவ? உன்னோட மூத்த மகளை காலம் முழுக்க நீ சுமந்துக்கோ. எனக்கு கல்யாணம் வேண்டாம். ராசி பிடித்த பிடியில் அம்மா சொர்ணம் விளவிளத்து போனாள். எதுவும் அவளால் பேச முடியவில்லை. ஒரு பொண்ணுக்கு எல்லா சலுகையும் கிடைக்குது. இன்னொருத்தி ரத்தத்தை உறிஞ்சிரும். சம்பந்தப்பட்டவங்க புரிஞ்சுகிட்டா சரி என்று அப்பா சொல்ல, அப்பா எதுக்கு சுத்தி வளைக்கணும்? நேரா பேசுறத தப்பில்ல. மாமா, நீங்க கொஞ்சம் வர்றீங்களா? மாப்பிள்ளை எதுக்கடி கூப்பிடுற? நீ பேசாதம்மா, இனி நான் பேசிக்கிறேன். மாமா, இப்படி வாங்க. மணிகண்டன் கொஞ்சம் பதட்டமாக எழுந்து வந்தான். என்ன ராசி, இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்த எதையும் இனி பேச வேண்டாம். நடந்து முடிஞ்சதை பேசி உபயோகம் இல்லை. அது நடந்து முடிஞ்சிருச்சு. இனி நடக்க போறத மட்டும் பேசலாம். நான் உங்களை குத்தம் சாட்டல. அது என்னோட ஆசையும் இல்லை. இங்கே என்னோட கல்யாணம் நடந்தாகணும். அப்படி நடந்துட்டா இப்ப இருக்கிற மாதிரி முழுமையா என்னோட சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்காது. அப்புறமா இந்த மெஸ் தான் வயதான இவங்களுக்கு ஆதாரமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க ஒரு மகனா இவங்களை தாங்கி பிடிக்கணும்னு கூட நான் சொல்லல. ஆனா இவங்களுக்கு நீங்களும் உங்க மனைவியும் பாரமா இருக்கிறது சரியில்லை மாமா. மணி முகம் வெளிரி போனது. ராசி, யாருகிட்ட என்ன பேசுற? நீ பேசாதேம்மா. நீ இவங்களை ஆதரிச்சு என்கிட்ட பேசினா இந்த நிமிஷம் நான் வீட்டை விட்டு போயிடுவேன். அதை நீ முதல்ல செய்யுமா ராசி? இந்த வீட்டுல இருந்தா நீ உருப்படவே முடியாது என்று அப்பா சொல்ல, மாமா, நீங்க இன்னைக்கே போகணும்னு நான் சொல்லல. இந்த வார கடைசிக்குள்ள நீங்க புறப்பட்டா போதும். இல்ல, நாங்க இன்னைக்கே போறோம். மணிகண்டன் சொல்ல, எதுக்கு? இவ சம்பளத்துல நாம வாழல. எங்க அம்மா நடத்துற மெஸ் இது. அதுலதான் நாம சாப்பிடுறோம். சுசீலா ஆக்ரோஷமாக சொல்ல, பாத்தியா ராசி, அம்மா நடத்துற மெஸ்ஸா?
நானும் அவ கூட காலையில 4 மணிக்கு எழுந்து சரிசமமா உழைக்கிறேன். அது அவ கண்ணுக்கு தெரியல. அம்மாவாம். பல வீடுகள்ல உழைக்க மட்டும் நான் அப்பா. ஆனா எங்க அம்மா செஞ்சாங்க. எங்க அம்மாவால தான் குடும்பமே ஓடுதுன்னு பேச்சு. அப்படின்னா அப்பாக்கள் எல்லாம் தண்டமா? எந்த மரியாதையும் இல்லையா? விடுங்கப்பா, இவ போக மாட்டா. நாம 2 பேரும் வெளியில போயிடலாம். அம்மா மெஸ்ஸ தனியா நடத்தட்டும். இவ குடும்பம் கூடவே இருக்கட்டும். முடிவை இன்னைக்கே எடுத்தரலாம். எனக்கு நேரமாச்சு. நான் கிளம்புறேன். அம்மா இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ந்து போயிருந்தாள்.